திருச்சி சிந்தாமணியையும் மாம்பழச்சாலையையும் இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம்தான் தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளது. இந்த காவிரி பாலத்தின் வழியாக முக்கிய ஆன்மீக ஸ்தலங்களான ஸ்ரீரங்கம், சமயபுரம் போன்ற கோவில்களுக்கும், அரியலூர், பெரம்பலூர், துறையூர் போன்ற முக்கிய ஊர்களுக்கும் பஸ் மற்றும் வாகனங்கள் அதிக அளவில் தினந்தோறும் சென்று வருகின்றன. இந்த பாலம் மிகவும் பழமையானது என்பதாலும் வாகன பெருக்கத்தாலும் அடிக்கடி விரிசல் ஏற்படுவதும் அதை ஊழியர்கள் சரி செய்வதும் வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டும் அதிகரித்து வரும் வாகன பெருக்கத்திற்கு ஏற்பவும் காவிரி ஆற்றின் அருகில் மற்றொரு பாலம் கட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டது. அதன் அடிப்படையில் தற்போது மாநில நெடுஞ்சாலைத்துறை பாலம் கட்டுவதற்கான டெண்டர் அறிவித்துள்ளது. மேலும் அணுகு சாலைகளை மேம்படுத்த நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீடு உட்பட பாலத்திற்காக மொத்தம் 106 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. அதன்படி தற்போதுள்ள காவிரி பாலத்தின் மேற்கு பகுதியில் 5 அடி தொலைவில் 14 தூண்களுடன் 18 மீட்டர் அகலம் 540 மீட்டர் நீளத்தில் 4 வழி பாதையாக புதிய பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய பாலத்தின் மேல்புறத்தில் மட்டும் 1.5 மீட்டரில் நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. இந்த பால பணிக்காக முதல் கட்டமாக சிந்தாமணி, மாம்பழசாலை பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் மாம்பழச்சாலை சிக்னலை ஒட்டியுள்ள ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அலுவலகம், அதன் அருகிலுள்ள ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், அரசு கட்டடங்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட உள்ளது. மேலும் சிந்தாமணி பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக உள்ள இடத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள், கோவில் மற்றும் தனியார் நிலங்களையும் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியில் கையகப்படுத்தும் தனியார் மற்றும் அரசு நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க 24 கோடி ரூபாயும், பால பணிகளுக்காக 68 கோடி ரூபாயும் செலவிடப்பட உள்ளது. இதற்கான பணிகள் இன்னும் 2 மாதங்களில் தொடங்க உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாலத்தை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் எனவும் தெரிகிறது.